கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலை வேளையிலும் இந்த நேரலையில் உங்களோடு இருப்பது எனக்கு மறுபடியும் மிகுந்த சந்தோஷம். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு என்ன செய்வது என்பதை பற்றிய இந்த கூட்டங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவர் தமது சித்தத்தின்படி அவரது ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபத்தோடு ஆயத்தப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளிலும் அவரது கிருபைகளை நினைத்தவர்களாய் இருதயங்களை அவருக்கு நேராய் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை பார்த்து, ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க இருதயங்கள் சோர்ந்து போகாதபடி உமக்குள்ளே திடனடைய செய்கிற தெய்வமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே தேவனே தேவனே, எங்கள் மத்தியில வருகிற தெய்வமே. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றே. இப்போதும் எப்போதும் நம்பி உள்ளே, உம்மையே நம்பி உள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பி உள்ளே, உம்மையே நம்பி உள்ளே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளரே, உம்மை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. கவலைகளின் இருதயத்தில் பெருகும் பொழுதும், நெஞ்சின் விசாரங்களை அழுத்தும் பொழுதும், நான் வந்தடையத்தக்க கண்மலை நீர்தான் ஆண்டவரே. நான் புகலிடம் தேடுவது உமது பலிபீட தண்டையிலே. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுதலையாக்க கூடியது உமது பலிபீடத்தின் கொம்புகள் என்று நான் அறிந்திருக்கிறேன். சாக கிடந்த என்னை உயிர்ப்பித்த தெய்வம் நீரையா. ராஜா ராஜா ராஜா, ஓ எப்பொழுதும் தாங்குகிற தெய்வம். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம் அன்பினால். கவலைகள் பெருகி கலங்கும் போது
நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பகலெல்லாம் உம்மை பற்றி பேசுகிற பேச்சு எங்களுக்கு இன்பமாக இருக்கிறதப்பா. உம்மை தியானிக்கிற தியானம் எங்க இருதயத்திற்கு ரொம்ப பிரியமானது ஆண்டவரே. எதிலும் இல்லாத சந்தோஷம் உங்க சமூகத்தில் இருக்குதுப்பா. நீங்க ஜெபத்தை கேட்கும் பொழுது இதை விட பெரிய மேன்மை உலகத்துல இல்லைன்னு எங்க இருதயம் பல தடவை சொல்லுதுப்பா. நன்றிப்பா. உம்மை தெய்வமாய் பெற்றது எத்தனை பாக்கியம் என்று நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. சகலவற்றையும் தெய்வத்தின் திருக்கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் கூட இருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். கட்டி பாடி மகிழ்ந்திருக்கும் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி வருவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நம்மை வாளாக்காமல் அவர் தலையாக்குவார். நம்மை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். நமது உயர்வு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்று நம்புகிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ராஜா ராஜா ராஜா. வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கண்களை மூடினவர்களால் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவன் சொன்ன வார்த்தைகள் நமது ஆபத்து காலத்தில் புசல் போல போராட்டங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது அவரது கரம் நம்மை விடுதலையாக்கும். நம்புகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்க்கும். ராஜா ராஜா என் பட்சத்தில் இருக்கிறவரே, ஆபத்து
செய்வாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நான் பலவீனப்பட்டிருக்கிறேன், இனி நிற்பதற்கு கூட எனக்கு தெம்பில்லை என்ற சூழ்நிலையில் நம்ம யாராவது இருக்கலாம். என் பிரயாணம் முடிந்தது, இனி என் ஆயுசு நீடிக்குமா என்ற சந்தேகம் நமக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இனி பலவீனன் பலவான் என்று சொல்லுவான், தரித்திரன் செழித்திருப்பான் என்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து நம்ம அந்த வார்த்தைகளை அறிக்கையிடலாம். அவர் சொன்ன வரிகளை நம்ம நினைவுபடுத்தலாம். ஓ ராஜா, பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். அல்லேலூயா. தாவீது அவருடைய வரிகள்ல சொல்லுகிறார், இரவிலும் என் இருதயம் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கு, என் ஆத்மா ஆண்டவரோட இடைப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது, அவர் நைட்டெல்லாம் தூங்க மாட்டாரா? அப்படியே 24 ஹவர்ஸும் முழிச்சுக்கிட்டே இருப்பாரா? எத்தனை நாள் முழிக்க முடியும்? அந்த வரிகள் என்னென்னா, உங்களுக்கு கூட ஆண்டவரோடு நடந்த அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம நைட்டு ரொம்ப நேரம் ஆராதிச்சு, இல்லை ஒரு வர்ஷிப்பை கேட்டுட்டு, இல்லை ஒரு வசன தியானம் அல்லது ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு நம்ம படுக்கும் பொழுது நம்ம தூங்கிடுவோம். ஆனால் மைண்டுக்குள்ளே அது கொஞ்சம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள், நம்ம அம்மா அப்பாலாம் நமக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம எவ்வளோ நேரம் ஆராதனை பண்ணாலும் ஜெபம் பண்ணாலும் படுக்கும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொன்னோம். இதெல்லாம் நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கும் கூட அந்த அனுபவம் இருக்கலாம். நிறைய நேரங்களில் நைட்டு காலைல நம்ம எந்திரிச்சு கண்டிப்பாக ஜெபிக்கணும் அப்படின்னு அந்த மென்டல் செட்டப்போட படுத்துருவோம். சில டைம் ரொம்ப லேட்டாக படுத்துட்டு விடிய காலையில் நம்ம எந்திரிச்சு ஜெபம் பண்ண நினச்சிட்டு இருக்கிறதுனால எழுந்து முட்டி போட்டு பாட்டு பாடி அந்நிய பாஷையெல்லாம் நிறைஞ்சு ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளவும் கனவாக இருக்கும். உங்களில் அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னன்னா, என் ஆவி ஆண்டவரோடு இருக்குது அப்படின்றதுக்கு அதெல்லாம் ஒரு அடையாளம். எது தெரியுமா? அப்படியே அதே மாதிரி கனவு, அதே மாதிரி போகிற மாதிரி தோணுறது, மனசுக்குள்ளே துதிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த பாட்டு சில சமயம் காலையில் ஒரு பாட்டு கேட்டுருவோம், அதுக்கப்புறம் பகலில் என்ன பண்ணாலும் அந்த பாட்டு ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆண்டவரோடு நடக்கும் பொழுது தான். ஆண்டவரை விட்டுட்டு வேறு சினிமா பாடல்களை கேட்டோம்னா அதுதான் மறுபடியும் ரீகலெக்ட் ஆகும். அப்போது அந்த மைண்டு நம்ம 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 என்ன பண்ணுகிறோமோ அதை நம்ம மைண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிக்குது. அப்போது ஸ்பான்டேனியஸாக நம்மளை அறியாமல் கூட அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் தாவீதுனுடைய அனுபவம். நம்மளுக்கு அந்த ஆசை, ஒருவேளை அந்த அனுபவம் இல்லாதவங்க அந்த அனுபவத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவும் பாடுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். ஒருவேளை எனக்கு ரொம்ப பாடுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியலன்னா நிறைய பாடல்களை கேளுங்க.
செய்திகளை கேளுங்க, வசனங்களை, ஆடியோ பைபிள்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. நம்ம பைபிளை திறந்து வச்சுட்டு உட்காந்து படிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் பிரயாணங்களில், நான் வேலை ஸ்தலங்களில் என்னால் அப்படி பண்ண முடியாது அப்படின்னும்பொழுது பிரயாணங்களில் காரில் நம்ம அந்த ஆடியோ பைபிள் போட்டு நம்ம கேட்கலாம். நம்ம அதுக்கு சிந்தையில் இல்லைனா கூட அந்த பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொள்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏதோ ஒரு வார்த்தைகள் ஆண்டவர் எப்படி வேணாலும் பேசுவார். ஒருத்தர் மரண படுக்கையில் இருக்கிறார். அப்போது அவங்க பையன் ஆண்டவரை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை அவருக்கு ரொம்ப குறைவு. ஆனாலும் அப்போ கடைசி நேரத்தில் சரி ஒரு ஆறுதலுக்காவது ஆண்டவரை தேடுவோன்ற ஒரு கன்விக்ஷனுக்குள்ளே அவர் வந்திருந்த சமயம் பைபிளை படிக்க சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் ரட்சிக்கப்படலை, ஆண்டவருக்குள்ளெல்லாம் வரலை, ஒன்றுமே இல்லை. சும்மா பைபிளை படித்து கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இந்த நாளாகம புஸ்தகத்தில் எல்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாகவே பைபிள் ரீடிங்கில் நாளாகம ராஜாக்கள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலான்னு தோணும். நமக்கு உபதேசங்கள், சரித்திரங்கள் இதான் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய பேர் நம்ம வாயிலேயே நுழையாத மாதிரி நிறைய பேர், கொஞ்சம் கவனம் இல்லைன்னா நம்மளால் கரெக்டாக படிக்கவே முடியாது. அப்படி பேர்களாக வரும். அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பையன் படிக்கிறவருக்கே போர் அடிச்சு போச்சு. இதெல்லாம் கேட்டு இவர் என்ன பண்ண போகிறான்னு ஆனாலும் படிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் முடிவில் அந்த 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 வயது முதிர்ந்தவர் இவ்வளோ பெயர்களை ஒருத்த பெற்றான் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை கட்டாயமாக ஒரு மனுஷனால் எழுத முடியாது. நம்ம அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும். தாத்தாவுக்கு அப்பா பேர் தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். தாத்தாவுக்கு தாத்தா பேர் சுத்தமாக யாருக்குமே தெரியாது. 2 அல்லது 3 தலைமுறை பேர்கள். அப்போது இவ்வளோ ஹிஸ்ட்ரியை எப்படி ஒரு மனுஷன் எழுத முடியும்? கண்டிப்பாக கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒரு மனுஷனுக்குள்ளே தான் இதை எழுதியிருக்கிறார் அப்படின்றத அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். அப்போது ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு எந்த வசனம் வேணாம், எப்படி வேணால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். எப்படியெல்லாம் பேசுவார்? கனவின் வழியாக பேசுவார், செய்தி கேட்கும் போது பேசுவார், பாடல் வரிகள் கூட நம்ம இருதயத்தை தோணும். எப்போ தெரியுமா? we have to be sensitive. we have to be sensitive. நம்ம சென்சிட்டிவாக இருக்கணும். எப்போ ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கும் நம்ம ஆசையோடு இருக்கும் பொழுது அது நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவார். இப்போ எனக்கு ஆண்டவருடைய தொடுகை வேண்டும், ஆண்டவரோட உறவு எனக்கு வேணும், என் இருதயம் அவரோட இடைபடணும், அந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். நான் நிறைய பரிசுத்தவான்களுடைய பயோகிராஃபி நான் படிச்சிருக்கிறேன். முழங்கால் போடுவாங்களாம், முட்டி போட்டு கண்ணை திறக்கும் பொழுது பார்த்தா விடிஞ்சிருக்குமா. எப்படி அத்தனை மணி நேரங்கள் ஜெபிக்கிறது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாயிருச்சு? அவங்களுக்கு அலுவல்கள் இல்லையா? ஒரு அலுவலும் இல்லைன்னா கூட கண்டினியூஸாக 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது கஷ்டம், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுலாம் கஷ்டம். அதுக்கு மேலே பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு நாள் ஆண்டவரோட பேசினவங்கள, பல நாட்கள் ஆண்டவரோட பேசியிருந்தால் தான் அந்த அனுபவம். அதை குறித்து ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், ஒரு உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் ஒரு 3 hours கண்டினியூஸாக அப்படி ஜெபிக்கிறவங்க, அப்படி அந்த அனுபவத்துக்குள்ளே ஒருத்தவங்க வர்றாங்கன்னா கொஞ்சம் நாளாக ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த அனுபவத்துக்குள்ளே ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுமா? ஆவியானவர் அவங்க இருதயத்துக்குள்ளே வந்துடுவாராம். அவர் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். அந்த அனுபவம் வந்துச்சுன்னா தான் அந்த விடிய ப்ரேயர் பண்ணது, முட்டி 8 hours ஜோம் பண்ணார், 9 hours ஜோம் பண்ணுறாங்க அப்படி நம்ம கேள்விப்படுகிறோம் இல்லையா? அது எப்போ வரும்னா இந்த மாதிரி தான். அதையெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்குல்ல. நான் நல்ல சின்ன பிள்ளையில மணிக்கணக்காக ப்ரேயர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ரூம்குள்ளே போய் அப்படி ஜாம் பண்ணி 1 hour ஆயிடுச்சு, கண்ணை திறந்து பார்த்தா 20 நிமிஷம் கூட ஆகியிருக்காது. கோவமாக வரும், என்ன இந்த டைம் பேசுவோம், வால் கிளாக் ஓடவே மாட்டேங்குது அப்படின்னு கோவம் வரும். ஆனாலும் அந்த 1 மணி நேரத்துக்கு நான் இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாடுறது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வெறும் பாட்டே பாடிக்கிட்டு இருக்கிறிய, ஜெபம் பண்ண மாட்டியா? ஆனாலும் அந்த ஆசை, இருதயத்துக்குள்ளே இருந்த ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றியதை என்னை கண்கூடாக நான் கண்டு இருக்கிறேன். அப்போது மனசுக்குள்ளே அந்த ஆசை, நான் ரொம்ப நேரம் ஆண்டவரோட பேசணும், நானும் ஆண்டவரும் நண்பனை போல உறவாடணும். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்குது? அப்படிப்பட்ட ஆசை இருக்கிறவர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கூட ரொம்ப நேரம் இருக்கணும்னு எனக்கு ஆசைப்பா, உம்மோடு உறவாடணும்னு எனக்கு ஆசை ஆண்டவரே.
நீங்க நான் நீங்க இந்த உறவுக்குள்ள வர எனக்கு ஆசைப்பா. ஆபிரகாம் பார்த்தா, ஆபிரகாம் ஆண்டவரும் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு தனிமையான இடத்துக்கு பேசுவாங்க, மூஞ்சியை பார்த்து பேசி முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வந்து ஆண்டவர் அவர் இடத்துக்கு போயிடுவார், ஆபிரகாம் அவருடைய இடத்துக்கு வந்துடுவார். இது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. தெய்வம் மனுஷனோட அப்படி பழகுவாரா? நிச்சயமாக பழகுவார். நம்மோட கூட பேசுவார். நம்ம வடிக்கிற கண்ணீரெல்லாம் கூட ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் மனசுல நான் நினைக்கிற நினைவு ஆண்டவருக்கு தெரியும். அது வார்த்தையா உற்பவிக்கிறதற்கு முன்னாடி ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். நம்புகிறவர்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. எத்தனை பேருக்கு அந்த ஆசை? ஆண்டவரும் நானும் ஒன்னாயிரணும். ஆண்டவர் என்னையும் பிரிக்கவே முடியாது. என்னை பார்த்த உடனே சொல்லணும், இவங்க தேவ மனுஷின்னு. என்னை பார்க்கும் போதே பிசாசு பிடிச்சவங்கெல்லாம் ஆடணும், ஐயோ இவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்னு. அந்த மாதிரி பரிசுத்தவான்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த ஆசை வாலிப பிள்ளைங்க எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? ஊழியக்காரங்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரி ஊழியக்காரங்க இருக்கதான் செய்கிறாங்க. ஏன் ஆண்டவர் நமக்குள்ளேயும் அப்படி ஒரு வல்லமையை ஊற்றக்கூடாது? அப்பாவை பார்த்து சொல்லாமா, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். தேவாவியே என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர், நான் தொட்டால் நீர் தொடுகிறீர், நான் நடந்தால் நீர் நடக்கிறீர். தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. அப்பா கிட்ட சொல்லுங்க, நீங்களும் நானும் ஒன்று ஆண்டவரே. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நான் நினைக்கணும்ப்பா. நீங்க எப்படி நான் நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மாதிரி நான் நடக்கணும் ஆண்டவரே. என் சிந்தையும் உங்க சிந்தையும் ஒரே மாதிரி இருக்கணும். உங்க சித்தம் தான் என் சித்தம், உங்க ஆசை தான் என் ஆசை. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஆசையெல்லாம் நீர்தானையா, என் தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே என்னோடு இருக்கிறவரே, என்னை விட்டு விலகாத தெய்வம், கைவிடாத தெய்வம், ராஜா 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 ராஜா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆசை நீங்க தான் ஆண்டவரே. நான் உண்மைதான் நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. நான் ஒருபோது வெட்கமடையாதபடி செய்கிற தெய்வமே. உன்னதங்களில் வாசமாயிருக்கிற தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, என் ஆசை நீங்க தான் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து, உன் மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இருதயத்துல கை வச்சு எதுவுமே வேணாப்பா, நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்ல முடியுமா?
தாய்மாரை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. தகப்பன்மாரை பார்த்து கேட்குறேன், நீங்கள் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்டால் போதும். ஒரு லிஸ்ட்டை அடுக்கிற அளவுக்கு நமக்கு தேவைகள் இருக்கிறதா? அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அது கடந்துட்டு போகுதுப்பா, இப்படியே சொல்லுங்க, அதெல்லாம் பரவாயில்ல. நீங்கள் மட்டும் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே. என் தேவை நீங்கள் தான் ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் உங்களை விட்டுட்டேன்ப்பா, நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. மண்ணுக்காக மாணிக்கம் உங்களை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் இருந்துட்டேன்ப்பா. இப்போ உண்மை அறிகிற அறிவின் மேன்மை எனக்குள்ள வரட்டும். சொல்லுங்க, ஒருவேளை அந்த அனுபவம் மிஸ் ஆகிருக்கு, இல்லை இன்னும் எனக்கு அந்த அனுபவம் வேணும்னு ஆசைப்படுறவங்க சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, நான் பெரிய இழப்பு எழுந்துட்டேன்ப்பா, இனியும் உங்களை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை ஆண்டவரே. உங்களை இழக்கிறதுக்கு நான் இன்னும் தயாரா இல்லை ஏசப்பா. நான் உங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். இதுவரை பார்த்திராத அளவுக்கு நான் உங்களை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறப்பா. அதுதான் நான் என் இருதயம் வாஞ்சிக்குது ஆண்டவரே. எனக்கு நீங்க ரொம்ப வேணும் ஆண்டவரே. அனுபவிச்சிருந்தாதுன்னா அந்த மேன்மை தெரியும். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம். அதே மாதிரி தான் ஆண்டவரை நெருங்குகிற நெருக்கம் அது வேணும்னு தோணலைன்னா நம்ம ஆத்துமா இன்னும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வரலன்னு அர்த்தம். யாச நீங்கப்பா, ஏ தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நமக்கு பெருசாயிட்டாங்க இல்லையா? என் பிள்ளை தான் எனக்கு சொத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சொத்து தான், ஆனா அதை விட ஒரு படி மேன்மை ஆண்டவர். ஏன் தெரியுமா? பிதா அவரது சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். அவர் கொஞ்சம் மகிழ வேண்டிய மகனை பூமிக்கு அனுப்பி பாடு அனுபவிக்க ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அவரை கொண்டாடுற இடத்துல சில நேரம் நம்ம பிள்ளைகளை வச்சிட்டோம். அநேக நேரம் பிள்ளைங்கன்னு ஆண்டவரை மறந்த நேரங்கள் கூட உண்டு. அப்படிப்பட்ட நேரம் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும்னா நீங்க மன்னிப்பு கேளுங்க. அந்த பிள்ளைகளுக்காகவாவது நம்ம ஆண்டவரை தேடிதான் ஆகணும். தேவைக்காக ஆண்டவரை பின்பற்றுகிற வாழ்க்கை அது உண்மையான வாழ்க்கையே அல்ல. ஆதாயத்துக்காக தெய்வத்தை தேடுகிற தேடல் அது உள்ளத்திலிருந்து வருகிறது அல்ல. என்ன எனக்கு கிடைக்காம போனாலும் கிடைச்சாலும் என் ஆசையே நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. இப்போ எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவ நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. இப்ப மனசார சொல்ல போறோம், எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா, ஆசை நீங்கப்பா, அப்பா தேவ நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. உங்க இடத்தை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்களுக்காக யாரை வேணாலும் விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன் ஆண்டவரே. என் இருதயம் உமக்காக மட்டும்தான் ஆண்டவரே. உயிர் போற கடைசி மூச்சு வரைக்கும் என் வாயில உங்களை உயர்த்தி கொண்டே நான் இருப்பேன்ப்பா. எனக்கு சிந்தனை தெரிகிற வரைக்கும் உங்களை நான் மறுதலிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு கனம் கொடுத்தது நீங்க தானப்பா, எனக்கு உயிர் கொடுத்தது நீங்க தானப்பா.
உங்களை மறந்து நான் எப்படி வாழ்வேன் ஆண்டவரே? இருதயத்துல கை வச்சு அப்பாவை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா, நீங்க மட்டும்தான் நிரந்தரம்ப்பா. எனக்கு உங்களை வருத்தப்படுத்துகிற எந்த காரியமும் நான் மனசெறிஞ்சு பண்ணக்கூடாதுப்பா. எல்லாம் இருதயத்துல கை வச்சு அப்பாவும் நம்ம ஒரு தடவை சொன்னாலே ஆண்டவர் நம்பிடுவாரு. நம்ம பெருசா நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனசை தொட்டு நம்ம ஒரு வார்த்தை சொன்னா கூட அப்பா உடனே நம்பிடுவாரு. நம்ம பேருக்கு பண்ற ஜெபத்தை கூட பல தடவை ஆண்டவர் கேட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். மனசறிஞ்சு பண்ணியிருக்க மாட்டோம். பண்ணணுமேனு போற போக்குல பண்ண ஜெபத்தை கூட கீழே விடாத தெய்வம் தெய்வம். அவர் நம்மளை கை விடுவாரா? காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. யாச நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. யாச நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. ஓடி ஓடி உங்க அன்பை கொட்டி கொட்டி கொடுக்குறீங்கல்ல, அந்த உறவு உங்களுக்கு நிரந்தரம் இல்லை தம்பி. உயிரை கொடுத்து நீ நேசிக்கிறல்ல, உன் பாசத்துக்கெல்லாம் அங்க மரியாதை இல்லப்பா. அம்மாமாருக்கு சொல்றேன், நீங்க உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டீங்க. உங்க கணவரா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், வாடுறதே இல்லை இல்லை இல்லை. உங்க அந்த உன்னதமான நேசத்துக்குரியவர் யார் தெரியுமா? ஆண்டவர். அந்த ஃபர்ஸ்ட் லவ், ப்ரெஷியஸ் லவ், அந்த ஹை குவாலிட்டியான அந்த நேசம் போய் சேர வேண்டிய இடம் அது இல்லைம்மா, அது ஆண்டவருக்கு. ஒருவேளை இதுவரை தப்பு பண்ணி இருந்தா இன்னைக்கு சொல்லுங்க, இல்லப்பா இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். சிப்போரால் சொல்றாங்க, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன். நம்ம உறவு ஆண்டவரோட, நம்ம இருதயம் ஆண்டவரோட, இந்த 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 ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, அவ்வளவுதான். ஆண்டவரை நான் எனக்கு கவர்ந்துட்டேன்னு அர்த்தம். ஆண்டவர் இருதயத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னு அர்த்தம். சொல்ல முடியுமா? மனசை தொட்டு சொல்ல முடியுமா? சொல்லிட்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. எப்படி தெரியுமா? என் இருதயத்துல நான் உங்களை வச்சிருக்கேன் ஆண்டவரே, கோபுரம் கட்டி அதுல உங்களை வச்சிருக்கிறேன். என் ராஜாவை என் கண்ணுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன், என் இருதயத்துல வச்சிருக்கிறேன். யாரும் உங்களை விட்டு என்ன பிரிக்க முடியாதுப்பா. மரணம் பிரிக்க முடியாதுப்பா, சூழ்நிலை பிரிக்க முடியாதுப்பா, வியாதி பிரிக்க முடியாதுப்பா. என் மனசுல நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்காக எதை வேணாலும் நான் இழக்க தயாருப்பா, யாரை வேணாலும் விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயார்ப்பா. நீங்க தான் என் ஆசையெல்லாம், என் தேவையெல்லாம், என் சுவாசம் எல்லாம் நீங்க மட்டும்தான் அப்பா. அப்பா அப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவுமே இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா.
சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. கோடி நன்றி மகாராஜா. எங்களை ஆளுகை செய்கிற தெய்வம் நீங்கப்பா. என்றென்றேக்கு உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க வார்த்தைகளை நாங்க மறந்துடுவோம், ஆனா நீங்க மறக்க மாட்டீங்கப்பா. நாங்க எத்தனை தடவை கண்ணீர் வடிச்சோம் எங்களுக்கு ஞாபகமே இல்லைப்பா, ஆனா நீங்க துருத்தியில வச்சிருக்கிறீங்கப்பா. நாங்க உங்களை நேசிக்கிறத விட நீர் எங்களை முந்தி அன்பு கூர்ந்தீர். உமது ஜீவனையே எங்களுக்காக தியாக பலியாய் கொடுத்த நேசத்தை நினைக்கிறோம். உமக்கு நன்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் ஏற்று வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். பெற்றோர் செய்யக்கூடாத சில காரியங்களை வேதத்தில் உள்ள நபர்களை மேற்கோள் காட்டி நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த காரியங்களை பெற்றோர் செய்யக்கூடாது? வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பிள்ளைங்களை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க, அவங்கள தூஷிக்கிறவர்களுடைய தீபம் காரிருளிலே அணைந்து போகும் அப்படின்னு. பெற்றவர்கள் பிள்ளைகளிடத்துல அப்படின்னு பார்த்தா அவங்களை கோவப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு வசனம் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டில். இந்த மாதிரி ஒரு சில வசனங்களை தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் வேதத்தில் சில பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இல்லாததை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது மிகுந்த ஒரு நல்ல உதாரணமாய் நம்ம அதை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய உதாரணங்களாய் அவைகள் நமக்கு இருக்கிறது. அல்லது பிள்ளைகள் வாழ்ந்து நன்றாய் அந்த பிள்ளைகளை வழி நடத்தின பெற்றோர்களை நம்ம பார்க்கும் பொழுது அதில் நம்ம பாடம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். வேதத்தில் அப்படிப்பட்ட அநேக உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பெற்றோர் பிள்ளைங்களை நீங்கள் கோவப்படுத்தாதீங்க அப்படின்ற வசனம் நமக்கு தெரியும். பெற்றோர் எப்படி பிள்ளைகளை கோவப்படுத்துவாங்கன்னு நான் நிறைய டைம் யோசித்துருக்கிறேன். நம்ம தான் பொதுவாக பிள்ளைங்க தான் பெற்றோரை கோவப்படுத்துவாங்க. அவங்க டென்ஷன் ஆகி அடி கொடுக்குற அளவுக்கு அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. கொஞ்சம் வளரும்பொழுது கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. ஆனால் அறியாமல் பெற்றோர் பிள்ளைகளை எப்படி கோவப்படுத்துகிறாங்கன்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல பெயர்களை வைப்போம். நீங்கள் வச்சு எல்லாரும் நல்ல பெயர்களை பிள்ளைகளுக்கு செலக்ட் பண்ணி வைக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் சிலர் சொல்கிறாங்க பேரில் ஒன்றும் இல்லை, எந்த பேர் வச்சா என்ன, பேர் இல்லைன்னு இருக்கிறது, பேர் எப்படி இல்லை, நீ எப்படி வாழ்ந்து காட்டுறியோ அதுதான். நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்பாக வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாய்மார்கள் எல்லாரும் தகப்பன்மாரும் கூட நான் இந்த பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டான். தேவன் என்னை மறுபடியும் நினைத்தார் என்று சொல்லி தன் மகனுக்கு, இப்பொழுது என் கணவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி, அப்போ பெயருக்கெல்லாம் அங்கங்கே ஒரு அர்த்தத்தோட அந்த பெயர் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த பெயருக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். அபிகாயில் நாபாலை குறித்து தாவீதினிடத்துல போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவர் பெயர் நாபால், அவர் பெயருக்கேற்றபடி அவர் பெயர் எப்படியோ அப்படியே அவரும் இருக்கிறார். நாபால் எப்படிப்பட்டவர்? முரடனும் துராகரதனுமானவர். அவருக்கு பைத்தியமும் இருந்தது. அப்போ பேர் எப்படியோ அப்படித்தான் அவரும் இருப்பார் அப்படின்னு லிட்ரலாகவே பைபிள் சொல்லுது. ஆனால் சில மனிதர்கள் பெயர்லலாம் ஒன்றும் இல்லை, எந்த பேரில் இருந்தால் என்ன, நீங்கள் பெயரை கூட நீங்கள் மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நமது பெயர்கள் நல்ல பெயராக இருக்குமானால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்னோட பள்ளியில் படித்த ஒரு பொண்ணு பேர் வேம்பு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப துக்கத்தில் இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததுனால ரொம்ப கசப்பாக எனக்கு வாழ்க்கையே கசந்து போச்சுன்னு வேம்புன்னு பேர் வச்சாங்களாம். அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிராமங்களில் ஊழியங்களில் போகும்போது ஒரு பொண்ணுக்கு பேர் போதும் பெண்ணு. என்னன்னா அம்மாவுக்கு 10 பொம்பளை பிள்ளை, இந்த பொண்ணு 11வது பிள்ளை. இனிமேல் எனக்கு பொண்ணே வேணான்னு பொண்ணுக்கு பேர் போதும் பொண்ணு, பையன் பிறக்கணுமா அடுத்து. அப்போது என்ன பேர் வேணால் வச்சுக்கலான்னு சொல்ல முடியாதே. வேண்டா வெறுப்புக்கு பிள்ளை பெற்று காண்டாமிருகன் பேர் வச்சான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர் அப்படி வைக்கணும்னா சாத்தான் குட்டின்னு பேர் வைக்க முடியுமா? லூசிஃபர்னு பேர் வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப ஜெபித்து பரிசுத்தவான்களுடைய பெயரை சூட்டுவது மிகவும் அவசியம்.
நம்ம எல்லாருமே ஒரு நல்ல பேரை தான் பிள்ளைகளுக்கு வச்சுருப்போம். ஆனால் அது வல்ல விஷயம், அதுக்கு மேலே ஒரு நிக்நேம் நம்ம வச்சுப்போம். என்ன சொல்லுவோம்? ஆமாம், முட்டைக்கண்ணை, அப்புறம் மொட்டை தலை, ஏதாவது ஒன்று அவங்களுடைய தோற்றத்தை வைத்தோ அவர்களுடைய சுபாவத்தை வைத்தோ அவர்களுக்கு ஒரு 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 பட்டப்பெயர்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ஒரு நிக்நேம் வச்சு அவங்கள நம்ம கூப்பிடுறது நமக்கு வழக்கம். சில பேர் அப்படி பேர் வைக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே கூடி இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சிருவாங்க, ரொம்ப சந்தோஷமாக நம்ம ரொம்ப பெரிய நகைச்சுவை பண்ண மாதிரி அவார்டு வாங்கின மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த பிள்ளையினுடைய இருதயத்தை பாதிக்கும் அப்படின்றத எல்லாரும் உணர்றமான்னு எனக்கு தெரியலை. அநேக பிள்ளைகளுக்கு, அதுவும் முக்கியமாக பெண் பிள்ளைகள்னா பெற்றோர் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது அப்படி டீஸ் பண்ணால் கூட நீங்கள் அதை கண்டிக்கணும், அப்படி சொல்லாதீங்கன்னு. ஏன்னா அது பிள்ளைகளுடைய இருதயத்தை பாதிக்கும். பொதுவாக அதை அவங்க மைண்ட் பண்ணாத கேரக்டராக கூட இருப்பாங்க. ஆனால் சொல்லி 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 என்ன ஆகும்னா, ஓ அப்படியா, அப்படி ஆயிருமா. அதனால் இந்த அவர்களை டீஸ் பண்ணக்கூடிய அந்த இழிவான பெயர்களெல்லாம் வச்சு பிள்ளைகளை கூப்பிடுறது மிகவும் தவறு. அது வருத்தத்திற்குரிய ஒரு காரியம். பெற்றோர் நீங்கள் என்ன பண்ணோன்னா, மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னைக்கு உங்கள் பிள்ளைகளை விட்டு கொடுக்காம நீங்கள் எக்யூப் பண்ணணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கள் கிளாஸ்லேயே நான் தான் ஹைட்டாக இருப்பேன். அப்போது நகர்ந்து உட்காரு, முன்னாடி வராது, அசம்பிளியில் நீ பின்னாடி போ, பெஞ்சில் முன்னாடி உட்காரத எனக்கு மறைக்குது, அப்படியே பனைமரத்தில் பாதி நெட்டை கொக்கு, இப்படி நிறையா பேர், இன்னும் நிறைய பேர் வருத்தப்படுற மாதிரி, நீ பொண்ணு மாதிரியே இல்லை பையன் மாதிரி இருக்கிறேன்னு ஒரு நாள் ஒரு பொண்ணு சொல்லிட்டா. எனக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. வேகமாக எங்கள் அம்மாட்ட நான் ஏன் இப்படி உயரமாக வளர்ந்துட்டேன், குள்ளமாகறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு. ஃபஸ்ட்டு அம்மா கண்டுக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நான் குனிஞ்சு குனிஞ்சு உட்கார்றது, இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நிற்கிறது, அதெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு, உயரமாக இருந்தால் அது பயங்கர கெத்து அப்படின்னு நிறையா சொன்னாங்க. ஹை அஃபிஷியல்ஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க, உன்னை எல்லாரும் போலீஸுன்னு நினச்சிக்குவாங்க, நீ நிமிந்து போ, யாரும் உங்ககிட்ட வாலாட்ட மாட்டாங்க அப்படின்னு நிறைய அம்மா எனக்கு பாசிட்டிவாக சொல்லி சொல்லி, அவங்க சொல்லும்பொழுது கூட நான் அதை நம்பலை. அம்மா எப்போ இப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் அந்த ஸ்கூல் பருவம் தாண்டிட்ட பிறகு அம்மா சொன்னதெல்லாம் அது உண்மையோ இல்லையோ நான் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மனசுக்குள்ளே நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்ற அந்த ஒரு இன்ஃபீரியர் உண்மையாகவே என்னை விட்டு போயிருச்சு. அப்போது நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், தகப்பன்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்குள்ள அவங்களுக்கு அது ஏதாவது அவங்க வருத்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை எக்யூப் பண்ணுங்கள். மற்றவங்க அந்த மாதிரி டீஸ் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இது பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி, பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பது உங்களுடைய கடமை. ஏன் அப்படி இருந்தால் என்ன, தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அந்த பிஞ்சு இருதயத்துக்குள்ளே நம்ம அம்மா கூட நமக்கு சப்போர்ட் இல்லை, நம்ம அப்பா கூட நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு தோன்றுகிற காயங்கள் அவங்க வளரும் பொழுது கூட அது ஆறாது. சில நேரங்களில் நான் உள் காயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவனுக்கேற்ற பெயர்களை, நல்ல வேதத்தில் உதாரணம் உள்ள பெயர்களை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வாதமான பெயர்களோடு நீங்கள் கூப்பிட பழகுங்க. அந்த ஆசீர்வாதம் என்றைக்கும் பிள்ளைகளுடைய சிரசில் இருக்கும். ரைட், இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். இவ்விதமாக லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். லோத்துக்கு 2 குமாரத்திகள். அவங்க பெயர் பைபிளில் இல்லை, அவங்க மனைவி பேர் பைபிளில் இல்லை, அவர் எப்போ கல்யாணம் பண்ணார் பைபிளில் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஹிஸ்ட்ரிலையும் இல்லையாமா, ஹிஸ்ட்ரியில் தேடி பார்த்தாலும் இல்லை. ரைட், அப்போது அந்த லோத்துக்கு 2 குமாரத்திகள். அந்த 2 குமாரத்திகள் ஒரு பிள்ளைகளை பெற்றார்கள். 2 அந்த பிள்ளைகளுடைய சந்ததியும் சபிக்கப்பட்ட சந்ததி, மோவாபியர், அம்மோனியர். ஏன்
நம்மளுக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். சொந்த தகப்பனிடத்தில் முறைகேடாய் அவர்கள் பெற்றபடியினாலே அந்த சந்ததி அருவருப்பான சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததி, தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு சந்ததியே அப்படி கெட்டு போயிடுச்சு. இந்த லோத்து யார்? நம்ம லோத்து ரொம்ப மோசமானவர் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிறோம். அப்போ அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு பேட் கேரக்டர்னு நம்ம பிக்சரைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாறிக்கணும், நம்மளுடைய கருத்துக்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இந்த லோத்து யாருன்னா ஆபிரகாமுடைய சொந்த அண்ணனுடைய மகன், ஆபிரகாமுக்கு சித்தப்பா. நம்மெல்லாம் மார்த்தட்டிக்கிறோம், நான் ஆபிரகாமின் சந்ததி, என் தகப்பன் ஆபிரகாம், நான் விசுவாசி, அவர் எனக்கு தகப்பன்னு. அப்போது லோத்து யார் தான் நமக்கு? நம்ம அண்ணன் மாமா, நம்மளுடைய ரொம்ப நெருங்கின சொந்தம் தான் இந்த லோத்து. லோத்து நீதிமானாய் இல்லாதிருந்தால் பட்டணத்தை அழிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கும் பொழுது அந்த லோத்துவையும் அதோடு சேர்த்து அழித்திருப்பார். நீதிமானை காக்கிற தெய்வம், தம்மை தேடுகிறவர்களை ஒரு நாள் கைவிடாத தெய்வம் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்து நீ தப்பிச்சு போன்னு சொல்றார், காஷன் கொடுக்குறார். அப்போ ஏதோ ஒரு நீதி அவரிடத்துல இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆபிரகாமோடு ரொம்ப காலம் அவர் இருந்தார். ஏன் பிரிஞ்சார்? அவருக்கும் ஆபிரகாமுக்கும் சண்டை இல்லை, லோத்தினுடைய மனைவிக்கும் சாராளம்மாக்கும் சண்டை இல்லை, அவங்க ரொம்ப காலம் நல்லா தான் இருந்தாங்க. ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரனுக்கும் தான் முட்டிக்குச்சு. அப்புறம் ஆபிரகாம் சொல்லிட்டாரு, உனக்கு எங்கே வேணுமோ நீ போய்க்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆபிரகாம் தேவனோடு நடந்த மனுஷன், தேவனுக்கு உரிய நீதிமான், இன்று வரை நமக்கு முன்னோடியான இந்த ஆபிரகாமோடு இருந்த அந்த லோத்து, நீதிமானாய் இருந்த அந்த லோத்து, ஆண்டவர் யெகோவா தேவனோடு ஏதோ ஒரு உறவில் இருந்த அந்த லோத்து, ஆண்டவர் காப்பாற்றின அந்த லோத்து, அவருடைய குமாரத்திகள் துஷ்ட சந்ததிகளை பிறப்பிக்கிறதற்கு காரணமாய் இருந்தார்கள். அப்போ லோத்துவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். முதல், அவர் ஆபிரகாமை விட்டு பிரிகிற அந்த காலகட்டத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். ரைட். இப்போ லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து இப்படி பார்க்கிறார், இப்படி சுற்றி பார்க்கிறார். அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டு, அப்பா நல்ல தண்ணி இருக்கு, நம்ம ஆடு மாடுகளுக்கு தண்ணி குடிக்க, நம்ம ஒரு வேளை எதனா வேளாண்மை நம்ம பண்ணோம்னா அதுக்கு பாய்ச்சுவதற்கு நல்ல வளமான சூப்பரான தண்ணி அங்கே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணாராம், அது அவர் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எப்படி இருந்துச்சா. இங்கே அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கவனிக்கணும். நான் நினைக்கிறேன் லோத்து மனசில் நினச்சிருந்திருப்பார், ஆஹா கர்த்தருடைய தோட்டம் மாதிரி இருக்குது, ஏதேன் மாதிரி இருக்குது. அவர் மனசுக்கு பாபிலோனின் தொங்கு தோட்டம் உலக அதிசயத்தில் ஒன்று அப்படின்னு தோணி இருந்துச்சுன்னா, சி பாபிலோனா நமக்கு வேண்டாம் அப்படின்னு தோணி இருக்கும். அவர் மனசில் எப்படி தோணுச்சு? கர்த்தருடைய தோட்டத்தை போல. அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவலைஸான ஒரு வொக்காபுலரியை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆமாம், அவர் மனசுக்குள்ள ஃபஸ்ட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்குறாரு. ஸோ அது அவருடைய கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக, நான் நினைக்கிறேன் அப்படி பச்சை பசேலுன்னு அப்படி க்ளீனாக பொல்யூஷன் இல்லாமல் அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நீர்வளம் ஒரு தண்ணி, நல்ல தண்ணி, நல்ல அட்ராக்டிவ். ரொம்ப இன்னொன்று சோதோம் கொமரா அது ரொம்ப சிட்டி, பாவம் பயங்கரமாக பெருகின இடம். ஆனால் நீர்வளம் பொருதினதாக இருக்க கண்டு முதல்ல அவர் கண் பார்வையில் அவருக்கு ஒரு அட்ராக்டிவ், அதாவது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமாய் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆகாரங்கள் பார்வைக்கு இன்பமாக இருக்கும், ஆனால் புசிப்புக்கு உகந்ததாக இருக்காது. வீட்டு சாப்பாடு பார்வைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஆனால் புசிப்புக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். ஆனால் இவர் பார்த்த அந்த பூமி பார்வைக்கு இன்பமாய் இருந்தது, ஆனால் அவர் வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இல்லை. இதே காரியத்தை சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம்.
அவர் பார்த்த ஒரு பெண் தெலீலா, பார்வைக்கு அழகுள்ளவள், அவள் என் கண்களுக்கு இன்பமாய் இருக்கிறாள், ஆனா வாழ்க்கைக்கு அவள் உகந்தவளா? மனைவி என்ன தெரியுமா பண்ணுவா? தான் புருஷனை காப்பாற்றணும்னு நினைப்பா. தான் புருஷன் தான் உயிரை கொடுத்து கூட புருஷனை காப்பாற்றணும். தனக்கு நல்ல சாப்பாடு இருந்தால் கூட புருஷன் முதல்ல சாப்பிட்டும் எடுத்து வைப்பாள். ஆனால் தான் கட்டிக்க போகிற கணவனையே காட்டி கொடுத்தவள் ஆயிற்றே தெலீலா. அப்போ அவள் பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறாள், வாழ்க்கைக்கு உகந்தவள் அல்ல. ஏன்? சிம்சோன் நசரேய விரதம் கொண்டவர். அவர் செத்து போனதெல்லாம் அவர் புசிக்கக்கூடாது. நசரேயர்களுக்குன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அவங்க அப்படித்தான் வாழணும். சவரகன் கத்தி தலையில் படக்கூடாது. அதே மாதிரி தீட்டுள்ளதை அவங்க சாப்பிடக்கூடாது. இவர் கீழ்ச்சி போட்ட சிங்கத்துக்குள்ள அந்த எலும்பு கூட்டில் அந்த ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, நைஸாக அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அம்மா அப்பாவுக்கு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்கிறார். அவர் தேனுன்னு தான் பார்த்தாரே தவிர அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கல. அப்போ இருப்பிடத்தை பார்க்க வேண்டும், சுற்றுள்ள காரியங்களை பார்க்க வேண்டும். அது தேனு தானே, எங்க இருந்தாலும் தேனை சாப்பிடலாமா? அட தேனு கண்களை தெளிவிக்கும். வசனத்தை தேனுக்கு தான் ஒப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டது தப்பா? சாப்பிட்டது தப்பு இல்லை, எந்த இடத்துல இருக்கு. அப்போ அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணுக்கு அழகான காரியத்தில் நின்று கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னா உடனே ஆண்டவர் பிள்ளைக்கு ஒரு அலாரம் அடிக்கணும். ஏய், பி கேர்ஃபுல், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா, ஒரு நிமிஷம் யோசி. அவர் பார்வைக்கு அது ஏற்புடையது என்பதை பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ள ஒரு வார்த்தை வருது. எப்படி? கர்த்தருடைய தோட்டத்தை போல. அப்போ அவர் ஸ்பிரிச்சுவல் மேன் அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். அப்போது பாபிலோன மாதிரி இருக்குன்னா அதை கேட்டவனே ஐயோ சாமி இதை ஆண்டு வேண்டாம் 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 போயிடலாம். அப்போ கர்த்தருடைய தோட்டத்தை போல பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த பழத்தை காமிச்சு உங்கள் கண்களை தெளிவிக்கும். ஆமாம், அப்படிதான் ஆண்டவருடைய வேடம் அணிந்து ஒளியின் வேடத்தை தரித்து கொண்டு நம்மெல்லாம் நினைப்போம். பிசாசுனா 2 கொம்பு வச்சுட்டு பல்லு வச்சுட்டு கருகருன்னு அப்படி நிற்கும்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக இல்லை. ரொம்ப அட்ராக்டிவாக இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் தான் பிசாஸ் இருக்கும். அப்போது இங்கே அங்கே அவரோட கண்ணுக்கு அந்த அட்ராக்ஷனுக்கு அவர் இடம் கொடுத்த உடனேயே அவருக்கு எப்படி மனசில் எண்ணம் வருது? கர்த்தருடைய தோட்டத்தை போல. அப்போ உடனே இவருக்கு தோணிருச்சு, ஆஹா நம்ம என்ன பண்ணணும், இங்கே தான் குடியிருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். 13வது அதிகாரத்தில் 12வது வசனம். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகாமன சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, நேரே என்ன ஆப்போசிட்டில், அங்கே தானே இருக்குது, நான் இங்கே குடி இருந்துக்கிறேன். சோதோம் மோசமான பட்டணம், அது அங்கே இருக்குது, நான் இந்த பக்கம் ஒதுங்கி நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு. அடுத்து நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியா. இப்போ எங்கே போய் சோதோமுக்குள்ளேயே போயிட்டார். அதாவது இந்த ஒட்டகம்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒட்டகம் கதையாயிருச்சு. என்னென்னா, இந்த சர்க்கஸில் இந்த ஒட்டகத்தெல்லாம் வச்சு ஒருத்தர் வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார். அவரு இந்த நீங்கள் சர்க்கஸில் தங்குறவங்க அவங்க ஒரு சின்ன கூடாரம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நிற்க கூட முடியாது, உட்காரலாம் படுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கூடாரம் போட்டு நல்ல குளிர். அந்த சர்க்கஸ் காமிக்கிறவர் நல்லா பெட்ஷீட்டெல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு, சரியான குளிர். அப்போது அந்த கூடாரம் லேசாக அசைகிற மாதிரி இருந்தது. அவர் கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஒட்டகம் என்ன பண்ணிச்சான், அதோடைய 2 கால்களை மட்டும் உள்ளே வச்சுச்சான். அது கதை தான். கதைச்சோடனே என்ன நீ கால் நீட்டுற, ரொம்ப குளிருது, இந்த கால் 2 மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன். சரி கால் தானே நீட்டிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திருப்பியும் 2 கையை உள்ளே விட்டுச்சா. என்னென்னா இந்த 2 கையை மட்டும் உள்ளே வச்சுக்கிறேன், ரொம்ப குளிருது. சரி வச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா பக்கத்தில் என்னமோ பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சா. பார்த்தா மூஞ்சி. நீ என்ன மூஞ்சியும் கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்ட? இல்லை சில்லுன்னு காற்றை என்னால் சுவாசிக்க முடியல, என் மூஞ்சியை கொஞ்சம் இந்த கூடாரத்துக்குள்ளே நான் வச்சுக்கிறேன் நினச்சான். சரி வச்சுக்கோ. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவருக்கு குளிர் தாங்க முடியல. என்னான்னா, ஒட்டகம் முழுசாக உள்ளே வந்துருச்சு, கூடாரமெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா
மொத்தம் அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல சோதோமுக்கு எதிர இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, சோதோமுக்கு உள்ளவே போய் குடியிருந்துட்டார். குடி இருக்கிறார், உள்ளவே போயிட்டார். இப்போது நான் தகப்பன்மார்களுக்கு நான் ஒரு காரியத்தை, நான் தகப்பன்மார் தாயார் பெற்றோர்கள் 2 பேருக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் குடியிருக்கிற இடம் எப்படி, அது சிட்டியாக இருக்கலாம் அல்லது அது வில்லேஜாக இருக்கலாம், ஆனால் அந்த கலாச்சாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கெட்ட வார்த்தைகளை சரளமாக பேசுகிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள உங்கள் பிள்ளைகள் வளருவார்களானால் நீங்கள் கெட்ட வார்த்தை பேச மாட்டீங்க, ஆனால் கட்டாயம் உங்கள் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவார்கள். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசவில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் அப்படின்னு. அப்போ நீங்கள் இருக்கிற இடம் எப்படி, அந்த இடம் சரியில்லை தெரியும், சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை தெரியும், ஏன் அங்கே இருக்கணும், நான் கரெக்டாக இருக்கேன், அந்த கதையெல்லாம் ஆகாது. முதல்ல நீங்கள் இருக்கிற இடம் அது, அந்த அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருப்பீங்கன்னா தயவு செய்து அந்த இடத்தை மாற்றி கொஞ்சம் டீசன்சியான, சண்டை இல்லாமல் போடாத மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல நீங்கள் குடியிருக்க வேண்டும். கச்சன்னு இருக்கிற ஒரு கீழ்த்தரமான காரியங்களை நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு பகுதியில் நீங்கள் குடியிருப்பீங்கன்னா, நான் பெற்றோருக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க நல்ல கலாச்சாரத்தில் வளர மாட்டாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன், எங்கள் வீட்டில் அப்படி யாரும் இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் எந்த கதையும் சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு சூழ்நிலை, அவங்க வளருகிற சூழ்நிலை மிகவும் முக்கியமானது. இதனுடைய விளைவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு சோதோமுக்கு எதிர இருந்தார், இப்போ என்ன பண்ணிட்டாரு, சோதோமுக்கு உள்ளவே போயிட்டார். இவருக்கு தெரியும் சோதோம் சரியில்லை, இவர் ஆண்டவருடைய மனுஷன்தான். சோதோம் குமரா பட்டணத்தை பற்றி நமக்கு தெரியும், அருவருப்புகளின் உச்சக்கட்டம். அந்த வார்த்தையிலையும் உங்களுக்கு எல்லாம் புரியும். ஆனால் அந்த அருவருப்பு லோத்துக்குள்ளே வரல, அவர் பிள்ளைங்களுக்குள்ளே வரல. அவங்களுக்குள்ள ஒரு நீதி இருந்ததுனால தான் ஆண்டவர் அவங்கள காப்பாற்றினார்னு நான் மறுபடியும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணி சொல்கிறேன். அப்போது அவருக்குள்ள அந்த அக்கிரமங்கள் வரவில்லை, ஆனால் அவர் எங்கே இருக்கிறார்? ஆமாம், அதாவது நம்மலாம் சொல்லுவோம், அவங்க அப்படி இருந்தால் என்ன, நான் நல்லா இருக்கிறேன்ல, நான் அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறேன்ல அப்படி நம்ம சொல்லலாம். அது ஒரு பழமொழி இருக்குது, சேலையை முள்ளு மேலே போட்டாலும் முள்ள சேலை மேலே போட்டாலும் கிழியறது புடவை தான். ஒரு கொரோனா பேஷண்ட் இருக்கிறாருன்னு வைங்களேன், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், அவரோட மிங்கிள் ஆகிறேன், எனக்குள்ளே இருக்கிற ஹெல்த் அவருக்குள்ளே போகுமா, அவருக்குள்ளே இருக்கிற கொரோனா வைரஸ் எனக்குள்ளே வருமா? ஐ எம் ஹெல்தி எனஃப். நான் எப்படி தெரியுமா இருக்கேன், என்னோட பாடியோட மெட்டபாலிசம் என்ன தெரியுமா, ஆமாம் என்னோட ஹைட் என்ன தெரியுமா, வெயிட் என்ன தெரியுமா, எனக்கு இது வரைக்கும் ஒரு வியாதி என்ன வேணால் இருக்கட்டும், எவ்வளோ வேணால் உங்களை பற்றி பாசிட்டிவான ரிப்போர்ட்டை எவ்வளோ பெரிய டாக்டர் வேணால் கொடுக்கட்டும், போங்களேன் ஒரு நோயாளியோட. ஏன் உங்களுக்குள்ளே இருக்கிற ஹெல்த் அங்கே பாஸ் ஆகட்டுமே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹை நியூட்ரிஷன் வந்து அங்கே ரெசிஸ்ட் பண்ணிட்டா அல்லது அவங்கள தூக்கி வீசிட்டுமே, ஏன் நடக்காது? பரிசுத்தவான்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. நம்ம பாவிகளை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும் வேண்டான்னு ஆண்டவர் சொல்லலை, வழி நடத்தணும் தான். ஆனால் அவர்களோடு ஒருமித்து நம்ம போவது வேதத்திற்கு புறம்பானது. அதனால தான் பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, நீ வந்து பாவத்துக்கு விலகி ஓடு. ஏன்? சாத்தானுக்கு தான் எதிர்த்து நிற்க சொன்னார். சாத்தானுக்கு என்ன பண்ணணும்? வா பார்த்துக்கலாம் அப்படின்னு எதிர்த்து நிற்கணும். ஆனால் பாவம்னும் பொழுது எதிர்த்து நிற்க முடியாது. பிகாஸ் த சின் வில் பி வெரி அட்ராக்டிவ். நம்மளுக்கே தெரியாது, அது ஆவிக்குரிய வேஷத்தில் கூட வரும். கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கே அப்படின்னு நம்ம மனசுலேயே தோணும். கர்த்தருடைய பிள்ளைய மாதிரி தெரிகிறாரே நம்ம மனசில் தோணும். இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்குமோ, இதுதானோ அப்படின்னு நம்ம மனசில் தோணும். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஆமான்னு பதில் வரும். நம்ம தரிசனம் காணுவோம், அது அப்படியே அவங்களுடைய நம்ம ஆவி அவங்களோட மேட்ச் ஆகி போகும். அதுதான் ஆண்டவர். நம்ம நினச்சிட முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள பச்சை கண்ணாடி போட்டுட்ருப்போம். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏன் இப்படி ஆச்சுன்னு கண்ணாடியை கட்டினா தான் தெரியும். ஐயோ, எல்லாம் பச்சை கண்ணாடி போட்டுட்டு பார்த்ததுனால எல்லாம் எனக்கு பச்சையாகவே தெரிஞ்சிச்சே. ஆமாம், கழட்ட வேண்டியது நம்முடைய கண்ணாடியை. அப்போ தான் தெரியும், ஓ இவ்வளோ நாள் நான் ஆண்டவர் சித்தத்தில் இல்லை, என் சித்தத்துக்குள்ளே ஆண்டவரை இழுத்து உட்கார வச்சேன்னு. ஸ்பிரிச்சுவலாக கூட நம்ம ஏமாந்துட முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாய் தகப்பன்மார். அப்போ நான் இங்கே சொன்னேன், இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சோதோமுக்கு எதிர கூடாரம் போட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளவே போய் குடியிருந்துட்டார்.
அதை விட இன்னொரு காரியம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? நம்ம வேதத்தில் படிக்கலாம். 19வது அதிகாரம் 1 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். இப்போ லோத்து எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? சோதோமுக்குள்ளே குடி போயிட்டார். இப்போ எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துருக்காரு. இதை படிக்கும்போது உஷ்ண வேலையிலன்னோடனே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, காற்று வாங்க வந்தார், அல்லது எல்லாரையும் வேடிக்கை போகிற வரவங்கள வேடிக்கை பார்த்து டைம் பாஸ் பண்ணாருன்னு நம்ம நினச்சிட முடியாது. மத்திய கிழக்கு பகுதியில் அங்கே வாழ்ந்த மக்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அந்த சாயங்கால வேளையில் வாசலில் யார் உட்காருவான்னா தேசத்து மூப்பர்கள். அவங்க உட்காந்து அரசியல் பேசுவாங்க, தேசத்தை பற்றி பேசுவாங்க. என்ன பண்ணலாம், தேசத்துக்கு அது என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணலாம், தேசத்தை குறித்த காரியங்களை பேசுவாங்க. அப்போது இது என்ன சொல்லுதுன்னா, லோத்து தேசத்து மூப்பர்களில் ஒருவர். அவருக்கு என்ன பண்ணியிருக்கு? ஒரு பதவி இருந்திருக்குது. இப்போது இந்த பதவின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவர் வெளியே போகவே முடியாது. சும்மா குடியிருந்தால் கூட என்ன பண்ணலாம், தப்பிச்சு போய்க்கலாம். அப்போது அவருக்கு பதவின்னு ஒன்று கிடச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? அவர் அதிலிருந்து விலக வாய்ப்பு. இந்த பதவி எப்படி கிடச்சிருக்கோன்னு ஒரு ஊழியக்காரர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. லோத்து சோதோம் குமராவுக்கு குடும்பத்தோட போய் அங்கே குடியேறுகிறார். குடியேறும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்க்காரங்களுக்கு யாரோ ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் ஒரு பரதேசி வந்திருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேலே எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்திருக்காது. ஆனால் இந்த ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது சோதோமின் ராஜாவுக்கு பிரச்சனை வருது. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிரச்சனையில் லோத்துவும் பாதிக்கப்படுகிறார். அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, வல்ல ஆட்களோடு அந்த பிரச்சனையில் ஒரு ஹீரோ மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அப்போது இந்த ராஜா நினச்சிருப்பாராம், ஓ இவன் ஒன்றும் இல்லாதவன் நம்ம நினச்சோம், பரதேசி மாதிரி நினச்சோம். ஆனால் பரதேசினா வெளி தேசத்துலேருந்து வந்தவர்னு நம்ம நினச்சோம். ஆனால் இவருக்கும் பெரிய ஆளுகளோட சம்மந்தமெல்லாம் இருக்குது போல், இவருக்கும் வெயிட் இருக்குது போல் அப்படின்னு நினச்சி ஒருவேளை லோத்துக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார். அப்போது ஒருவேளை அப்படி கூட கொடுத்துருந்துருக்கலாம். அப்போது இப்போ லோத்துக்கு இந்த பதவி கிடச்சிருச்சு. இந்த பதவி கிடைச்ச உடனே என்ன பண்ண முடியாது, விலகவே முடியாது. நான் சொல்லுகிறேன், பதவியை காண்பித்து வருகிற பகட்டு கூட நமக்கு ஆபத்து தான். சிலர் நம்ம சபைகளை விட்டு கூட போகிறத நான் பார்த்துருக்குறேன். இங்கே விசுவாசியாக தானே இருக்கிறோம், அங்கே போனால் ஊழியம் செய்யலாமே. இங்கே நம்ம வெறும் உட்காந்து கை தட்டிட்டு தானே இருக்கிறோம், அங்கே போனால் நம்ம பிரசங்கம் பண்ணலாமே. ஊழியம் செய்வது எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கென்று ஆண்டவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அவர் சித்தப்படி, அவர் நியமித்தபடி அந்த பாதையில் ஓடும்பொழுது தான் அது நமக்கு நிலைக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஆண்டவரால் கிடைக்கிறது தானா? நான் முதலே சொன்னேன், நம்ம பார்வைக்கு அது பகட்டாக தான் இருக்கும், நம்ம பார்வைக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது ஆண்டவர் சித்தம் அப்படிதான் நம்ம மனசுக்கு தெரியும். இது சுயமாக நான் சிந்திக்கிறேன், இது சாத்தான் என் காதில் சொல்லுது அப்படின்னு டெலிபரேட்டாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம செய்ய மாட்டோம். அதனால் நம்ம மனசே சில நேரத்தில் அது மாறி இது ஆண்டவருடைய சித்தம் தான், இது ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவர் தான் பேசுகிறார், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு கிரீன் சிக்னலாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்புறம் ஒரு பதவின்னு ஒன்று வந்த உடனே ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதவி, இதில் விட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம வெளியே வரணும்னு நினச்சா கூட வர முடியாத ஒரு பாண்டேஜ் அது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மோசமாக எதிரக்குடி இருந்தார், இந்த மோசமான இந்த பட்டணத்துக்கு எதிரக்குடி இருந்தார். இப்போ அதுக்கு உள்ளே போயிட்டார். இப்போ அதில் உள்ள ஒரு பதவியில் அவர் இருந்தார் என்பது சர்வ நிச்சயம். அப்போது ஒரு தகப்பன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருந்தவர் தான். அவருக்கு ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய உறவு அவருக்கு இருந்தாலுமே அவர் ஏமாந்து போன காரியங்கள் அவர் வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு கண்ணுக்கழகான காரியத்தில் அவர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு தடுமாற்றம், அது கண்ணுக்கு அழகாக இருக்கு, ஆனால் வாழ்வாதாரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது நமக்கு அது நிலைக்குமா, அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் இருப்பாரா அப்படின்னு நினைக்க தவறினார். குடியிருக்கிற இடம் நமக்கு மிகவும் அவசியம்னு நான் சொன்னேன். ஆனால் சோதோமின் பாவங்கள் நமக்கு தெரியும். அதை அந்த பிள்ளைங்க பார்த்து வளர்ந்துருப்பாங்க.
அவங்களுக்கு இது ஒரு விஷயம் இல்லையோ, எல்லாரும் ஒரு காரியத்தை பண்ணால் அது தப்பு இல்லையோன்னு நம்ம மனசுக்கு பொதுவாக ஒரு மனுஷ இருதயத்துக்கு அப்படி தோன்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவர் பிள்ளைக்கு அப்படி தோணாது. உப்பு தண்ணிக்குள்ளே மீன் இருந்தாலும் அதுக்குள்ளே உப்பு ஏறாது. அவன் பாபிலோனில் இருந்தாலும் ஆண்டவருக்கு சித்தமானதை தான் செய்வான். அவன் யார் தெரியுமா? அவன் பல தடவை யோசிப்பான். ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் அவனுக்கு அலாரம் அடிக்கும், இல்லை இல்லை கொஞ்சம் ஜோம் பண்ணணும். ஒருவேளை டிசைட் பண்ண தெரிலனா ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இடத்துல போய் நம்ம கேட்கலாம். இல்லை ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் நம்மோட பேசுவாரா, ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்கலாம். கிதியோன் மாதிரி இப்படி ஒரு தடவை இல்லை பல தடவை ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு அவன் இருதயம் துடித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தகப்பன் தாயா நம்ம இருக்கிறோமா? அந்த காரியங்களை அப்படி சொன்ன அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அக்கினி கந்தம் விழுந்து பூமி அது அவங்க இருந்த பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டு போச்சு. இவங்க குடும்பமாக வரும்பொழுது லோத்தின் மனைவி உப்பு தூண் ஆயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ தான் நம்ம இந்த பிள்ளைகள் இந்த விளைவுக்கு நம்ம வருகிறோம். இவர் ஆண்டவரோட ஏதோ ஒரு உறவு அவருக்கு இருந்து, ஏதோ ஒரு நீதி அவரோடு இருந்ததுனால ஆண்டவர் அவரை காப்பாற்றுகிறார். காப்பாற்றப்பட்டவர், மனைவியை இழந்தவர் பிள்ளைகளை எடுத்துட்டு சோவாருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே அவருக்கு ஒரு பயம் வந்துடுது. அவர் பயந்து மலைக்கு போயிட்டார். இவர் ஏற்கனவே சிட்டி பாய், அவருக்கு அந்த அட்ராக்டிவான சிட்டி லைஃப்பில் ரொம்ப அவர் இருந்தவர். இப்போது சிட்டி பாய் என்ன ஆகிட்டார்னா ஆதிவாசி ஆகிட்டார். மலையில் போய் உட்காந்துட்டார். மலையில் போய் உட்காந்துட்ட உடனே அங்கே அவங்க பிள்ளைங்க 2 பேரும் அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். எதுக்கு? நம்மளுக்கு வீட்டுக்காரே கிடைக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ண புருஷனே கிடைக்காதாம்மா. மது எங்கேருந்து கிடச்சிச்சின்னு எனக்கு தெரில, இல்லை தூக்கிட்டே வந்தாங்களா அதுவும் தெரியல. அந்த மலையில் ஆட்களே இல்லை, அவங்களுக்கு மனுஷாலேயே அவங்க பார்க்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, மதுவை தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து கீழ்த்தரமான தகாத ஒரு காரியத்தில் 2 பிள்ளைகளும் ஈடுபடுகிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அதாவது யூஸ்வலாக அந்த மென்டாலிட்டியை பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ட்ரௌமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு. அதாவது இயற்கை சீற்றங்கள் அப்படி பார்க்கும்பொழுது, அந்த அழிவுகளை எல்லாம் பார்க்கும்பொழுது மென்டலி அவங்களுக்கு ஒரு டிஸார்டர் வருமாமா. அப்போது இந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க காரியங்களை அவங்க செய்கிறதுக்கு இதுக்கு வேதத்தில் இதுக்கு முன்னாடியே ஒரு உதாரணம் இருக்குது. நோவா காலங்களில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த இயற்கை பேரிடர் அங்கே அதே மாதிரி ஒன்று வருது. என்ன? ஃப்ளட்டு வருது. ஃப்ளட்டு வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு, மரம் இல்லை, மிருக ஜீவன்கள் இல்லை. அப்போ தண்ணி வடிஞ்சிருக்கு. வடிஞ்சப்போ என்ன ஆகிருக்கும்னா, பொதுவாக ஈரத்தில் பாக்டீரியாஸ் நிறைய வரும். அப்போ பயங்கரமாக அந்த அழுகிய மிருகங்கள், மனுஷர்களுடைய அந்த ஸ்மெல்லு, அவங்களுக்கு ஒரு செடி கொடி பச்சை பசேல்னு ஒன்றும் இருந்திருக்காது, சாப்பிட இருந்திருக்கா, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. அப்போது இந்த வெறுமையெல்லாம் பார்க்கும்பொழுது இங்கே நம்ம பார்த்தா அதே ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். என்ன பண்ணா? ஆமாம், தகப்பனோட நம்ம வேதத்தில் அது வெளிப்படையாக இல்லை, ஆனால் மறைமுகமாக இதே மாதிரி ஒரு கீழ்த்தனமான காரியத்தை தகப்பனோடு நடப்பிக்கிறான். அவனுடைய சந்ததியும் சபிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய மனநிலை அப்படி மாற்றப்படுகிறது. அப்போது அவங்களுடைய சந்ததி முழுக்க ஒரு சபிக்கப்பட்ட அருவருக்கத்தக்க ஒரு சந்ததி பூமியில் வருகிறது. அப்போது நான் லோத்துவை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த தகப்பன் தன் இருப்பிடம், அவருடைய இருப்பிடம் எப்படி இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு இது தப்புன்னு ஏன் அப்படி தோணாமல், மென்டல் டிஸார்டர் என்ன வேணால் இருக்கலாம் அவங்களுக்கு, ஆனால் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் அவங்க வளர்ந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு தப்புன்னு தோணலையோ, அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு தோணலையோ, என்னன்னு எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியலை. ஆனால் அந்த அந்த அவங்க வளர்ந்த இடம் சரியில்லாத இடம் என்பதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து அவர் மூப்பராக இருந்தார். ஸோ 2வது ஒரு காரியம் பெற்றோருக்கு நான் சொல்ல விரும்புதுன்னா, த பீப்புள் யாரு கூட நீங்கள் மிங்கிள் ஆகுறீங்க. அவங்க தவறானவர்கள் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெற்றோர் நீங்கள் தான் எவ்வளவு செய்து அவங்களுடைய அப்படிப்பட்டவர்களோடு உங்கள் வீட்டுக்கு வருவதெல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. அவங்களால உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வு கெடுகிறதா, கண்டிப்பாக அவர்களை வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைய வைக்கவே கூடாது. அவங்க எவ்வளோ நல்லவர்களாக, அவங்களால எவ்வளோ ஆதாயம் நமக்கு இருந்தாலும், நம்ம கண்களுக்கு அவங்க ஆவிக்குரியவர்களாக பட்டால் கூட அவர்களால் ஏதோ ஒரு சமாதான குறைவு வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா ஜெபிச்சு
யோசித்து ஒரு தீர்மானம் எடுத்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நான் சொன்னேன், நம்ம ஆண்டவரோடு நடக்கிற பெற்றோர் தான், ஆவிக்குரியவர்கள் தான். ஆனால் நம்மை அறியாமலே நம்ம ஏமாற்றப்படுவது வேதத்தில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது ஆண்டவரோடு நடந்து ஆண்டவருடைய ஆலோசனையை பெற வேண்டும். நான் முதல் சொன்னேன், நீங்கள் பெயர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இடுகிற பெயர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெயர்களாக இருக்கட்டும். அவர்களுக்கு ஒரு மாதிரியான பெயர்களை சொல்லி அவர்களை எந்த விதத்துலையும் வருத்தப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது, நாம் எப்படிப்பட்ட இடத்துல நம்ம குடியிருக்கிறோம், அதை சூழ்ந்துள்ள கலாச்சாரம் எப்படி இருக்கிறது, அதை சூழ்ந்துள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களை பற்றிய அறிவு நமக்கு வேணும். ஒருவேளை தெரியலன்னா பகுத்தறிகிற ஞானத்தை ஆண்டவரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மோசமான கலாச்சாரங்களும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களும் அங்கே இருப்பாங்கன்னா தயவு செய்து நீங்கள் குடியிருக்கிற பகுதியை நீங்கள் மாற்ற வேண்டும். மூன்றாவது, பெற்றோரை பார்த்து கேட்குறேன், அம்மா அப்பாவை பார்த்து கேட்குறேன், உங்கள் நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க? உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைங்களை எப்படி நடத்துகிறாங்க, எப்படி இருக்கிறாங்க? அதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கட்டாயமாக முன்மாதிரி இல்லாத தகப்பன் பிள்ளைகளை கேள்வியே கேட்க முடியாது. அம்மா அப்பாட்ட நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் நம்ம வாழ தவறிட்டோம்னா நாளைக்கு அங்கே கொஸ்டின் கேட்கும்பொழுது நம்ம அவங்க முன்னாடி நம்ம கை கட்டி நிற்கிற மாதிரி ஆகிடும். அவங்க நம்மளை கார்னர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு புத்தி சொல்கிறதுக்கு நமக்கு திராணி இருக்காது. அந்த நிலைமை எந்த தாய் தகப்பனுக்கும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ வயசானாலும் நம்ம பிள்ளைங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம், அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்ற இடத்துல நம்ம வச்சுருக்கணும். அவங்க நம்மளை வச்சுருக்கணும். அப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் சேர்கிற நபர்களை குறித்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நம்ம ஏமாறுவது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்படக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட உள்ள தொடர்பு, எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் இடத்துல கேட்டு செய்வதற்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளை வருத்தப்படுத்தாத, நமது பிள்ளைகளை கோபப்படுத்தாத பெற்றோராய், அவர்களுக்கு முன்னுதாரணம் காட்டுகிற பெற்றோராய் நீங்களும் நானும் வாழும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எந்த விதத்துலையும் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஒரு தவறான உதாரணத்தை இந்த உலகத்தில் வைத்திடக்கூடாதுப்பா. அவங்களுக்கு எங்கள் மேலே வெறுப்பு வர அளவுக்கு நாங்கள் நடந்துடக்கூடாதுப்பா. எங்கள் அப்பாவும் மாதிரி யாரும் இல்லை, எங்கள் அம்மாவும் மாதிரி யாரும் இல்லை. அவங்க எங்களுக்கு ஆண்டவரை காண்பித்தார்கள், நல்ல அடிச்சுவடுகளை எங்களுக்கு வச்சுட்டு போனாங்கன்னு எங்கள் பிள்ளைங்க எங்களை குறித்து சாட்சி சொல்ல நீங்கள் உதவி செய்யணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆமாம் நான் குடியிருக்கிற இடம்தான், நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், நான் முதல்ல அதை நான் மாற்றணும்னு உங்கள் பிள்ளைங்க நினைப்பாங்கன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தரணும்பா. நல்ல மனிதர்களை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தரணும். துஷ்ட மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடாதுப்பா. தகப்பன் நீதிமானாய் இருந்த பட்சத்திலும் அவனது பிள்ளைகள் துஷ்ட சந்ததி உருவாவதற்கு காரணமானார்கள்னு பார்க்கும்போது ஆண்டவரோடு நடக்கிற பெற்றோர் எங்கள் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குப்பா. நான் ஆண்டவரோட இருக்கிறேன் என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கிறேனா அப்படின்னு பயமாக இருக்குப்பா. உங்கள் சித்தோடு நான் நம்பிட்டு உங்களுக்கு சித்தமில்லாததை செஞ்சிட்டு இருக்கிறேனா எனக்கு பயமாக இருக்குப்பா. இல்லப்பா, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாதுன்னு சொன்னீங்க. நீதிமானுடைய சந்ததி பூமியில நிலை பெற்றோங்கும்னு சொன்னீங்க. எங்க பிள்ளைங்க அப்படி இருக்கணும்பா. பரலோகத்துல எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்பா. உம்மோடு நடக்கிறோம் நம்பி எங்களை நாங்களே எந்த விதத்திலையும் ஏமாத்திடக்கூடாதுப்பா. அப்பா அம்மா எல்லாம் சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே உங்க ஆலோசனை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, எங்களை நாங்க ஏமாத்திடக்கூடாதுப்பா. உம்மோடு உள்ள அந்த வழி நடத்துதல், நீங்க காட்டுகிற அந்த பாதை, கண்களையே
ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. ஆல்பா ஓமேகா என் தேவனே, கண்களை ஏறெடுப்பே. அம்மா அப்பாக்கு நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் சித்தத்தெல்லாம் அப்படி டக்குன்னு அறிஞ்சு கொள்றது அவ்வளோ ஈஸி இல்லை அம்மா. அடையாளம் கேட்கணும், அல்லது உங்களுக்கு கேட்க முடியலன்னா ஊழியக்காரர் இடத்துல சொல்லி அவங்க நீங்க கொஞ்சம் எனக்கு ஜெபிச்சு சொல்லுங்க ஆலோசனை கேட்கலாம். மனதுக்கு தோன்றுவதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. கண்ணுக்கழகாய் இருப்பது எல்லாம் ஆண்டவருக்கு சித்தமா இருக்குமா? நம்ம மனதில் தோன்றுகிற நினைவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடையதா? ஆண்டவரோடையே நடந்து ஆண்டவர் வார்த்தைகளையே நம்பி, ஆனா பிள்ளைகளை துஷ்ட சந்ததி உருவாக ஒப்பு கொடுத்த தகப்பனை போல இதை கேட்கிற நம்ம யாருமே இருந்துடக்கூடாது. என் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கணும், என் பிள்ளைங்க ஆண்டவருக்கு ஏற்றவங்களா இருக்கணும், அவங்களுடைய சந்ததி பூமியில இருக்கணும். ஆண்டவர் வருகை தாமதிக்குமானா என்னை விட ஒருபடி என் பிள்ளைங்க வாழ்க்கையில உயரணும். ஒருபடி இல்லை, பலபடி. நான் ஆண்டவரை தேடின தேடலை விட என் பிள்ளைங்க இன்னும் அதிகமா தேடணும். நான் ஏமாற்றப்பட்டுறக்கூடாது, என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய போர்வையில வந்தா கூட அது நான் நம்ப கூடாது. தேவ தூதனே இறங்கி வந்து ஒரு தவறான காரியத்தை சொன்னா கூட இனம் கண்டு கொள்ளுகிற அந்த ஒரு சாமர்த்தியம், புறாவை போல நம்ம பேதைகளாக இருந்தாலும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அது ஆலயமா இருந்தா கூட உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற பதவிகள் உங்களுக்கு வேண்டாம். ஊழியக்காரன் இருதயத்தை விட்டு தூர போகிற மாதிரி எந்த காரியங்களும் நமக்கு வேண்டாம். ஊழியோன்ற பேர்ல வந்தா கூட அது ஆண்டவர் நியமித்த நேரம் தானா? இது ஆண்டவர் சொல்லிதான் நான் செய்கிறேனா? இந்த காரியம் ஆண்டவரை விட்டு என்ன பிரிக்குதா அப்படின்னு ஒரு நிமிஷம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு நடக்கிற பெற்றோருக்கு சொல்லுகிறேன், உங்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்பது பிசாசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆண்டவருடைய வழிநடத்துதல் வேணும். இப்ப எல்லாரும் என் கண்களை உண்மை நோக்கி ஏறெடுக்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னா மட்டும்தான் நான் செய்வேன்பா. அவசரப்பட்டு எந்த தீர்மானமும் நான் எடுக்க மாட்டேன். கர்த்தருடைய தோட்டத்தை போலதானே இருந்தது லோத்துவின் கண்களுக்கு சோதோம். ஏன் அது அழிஞ்சது? அங்க அவருக்கு நல்ல பதவி கிடைச்சு அவரை மூப்பராதானே வச்சாங்க. ஏன் அந்த பதவி அவருக்கு நிலைக்கல? அந்த சிட்டி லைஃப் அவருக்கு நிரந்தரமா இல்லாம அங்க வாழறதுக்கு நல்லா இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்குன்னு தானே பார்த்து போனாரு. ஏன் நிலைக்காம திருப்பியும் ஆதிவாசி மாதிரி மலையில போய் உட்கார்ந்தாரு? யோசிச்சு ஆண்டவரோட நடந்து அவருடைய வழி நடத்துதல், அவர் சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம். இப்ப சொல்லலாம், இல்லப்பா இல்லப்பா அப்படி என் இருதயத்தை நான் ஏமாற்றத்துக்கு விடவே மாட்டேன். என் மனசுக்கு பிடிச்சா கூட வேண்டாப்பா, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு வேணும்ப்பா. என் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்கப்பா, என்னை நீங்க ஆளுக செய்யுங்கப்பா. வேணாப்பா, அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட பதவி எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட பணம் எனக்கு வேணாம், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு என் குடும்பத்துக்கு மருமகளா வேணாம், அப்படிப்பட்ட உங்க சித்தமில்லாத ஒரு மருமக அவர் எவ்வளவு நல்லவரா இருந்தா கூட உங்களுக்கு சித்தமா இல்லைன்னா அவர் எங்களுக்கு வேணாம். நீங்க விரும்புகிறது அது ஆரம்பம் அற்பமா கூட இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஒரு காரியத்தின் முடிவு தான் அதனுடைய வெற்றி, ஆரம்பம் அல்ல. அது ஆண்டவரோட இருந்து எடுக்கிற தீர்மானத்துல இருக்கு. உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து, இந்த வெளிச்சம் நமக்கு வந்தா நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்துடும்.
அர்ப்பணிப்பு நமக்குள்ள, தகப்பனின் அர்ப்பணிப்பு தான் பிள்ளைங்களுக்குள்ள. நான் அது ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்க பண்ணுங்க பிரதிஷ்டை, அம்மா அப்பா பண்ணுங்க. தேவ தூதன் ரூபத்துல வந்தா கூட நீங்க ஓகே சொன்னாதான் ஓகேப்பா. பாஸ்டர் ரூபத்துல வந்தா கூட நீங்க சொன்னாதான் ஓகேப்பா. ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவுல யாருமே நுழைய முடியாது. அப்படி ஒரு உறவு. இப்ப சொல்லாமா, கண்களையே ரெடுப்பே, கண்களையே ரெடுப்பே, அல்வா ஓமேகா என் தேவனே, கண்களையே ரெடுப்பே, கண்களையே ரெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, ஆல்பா ஓமேகா என் தேவனே, கண்களையே எடுப்பே. என் மனசுக்கு பிடிச்சது உங்களை விட்டு என்ன பிரிக்காதுப்பா. பல நாளா நான் ஏங்கிட்டு இருந்தது என் கை கிட்ட வந்தா கூட ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு நான் உங்களை பார்ப்பேன்ப்பா. நீங்க சிக்னல் கொடுத்தாதான், இல்லைன்னா வேணாப்பா. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் நான் எழுதி சைனுக்கு உங்ககிட்ட வந்து நீட்டலப்பா. நீங்களே ஃபில் பண்ணுங்க, நீங்களே சைன் போட்டு தாங்க. அதுதான் எனக்கு நிரந்தரம்பா. நீங்க போதும் ஆண்டவரே, உங்க சமூகம் போதும் ஆண்டவரே. நீங்க இருக்கும்போது நாங்க எதுக்கு கவலைப்படணும்ப்பா? நேர்த்தியான பாதைகளில் எங்களை நடத்துகிற தெய்வம், நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்களை பரத்திலிருந்து எங்களுக்கு வர்ஷிக்க பண்ணுகிற தெய்வம் நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பிள்ளைங்க என்ன படிக்கணும் நீங்க சொல்லுங்கப்பா. எங்க பிள்ளைங்க எப்படி வளரணும் உங்க விருப்பப்படிப்பா. எங்க பிள்ளைங்க திருமணம் எப்படி நடக்கணும் உங்க சித்தம்ப்பா. எங்க ஆசை ஒண்ணுமே இல்லப்பா. உங்க வழி நடத்துதல புரிஞ்சுக்கிற அந்த ஞானம் எங்களுக்கு எப்படியாவது எங்க சிந்தைக்கு புலப்படட்டும்பா. உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த அந்த ஒரு ஞானத்தை கொடுத்துருங்க, அந்த பகுத்தறிகிற ஒரு ஞானம். முந்தினோர் பிந்தினோர் ஆவாங்கன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நாங்க எந்த விதத்திலையும் பிந்திரக்கூடாதுப்பா. யாரும் வந்து எங்களை கை நீட்டுற அளவுக்கு எங்களை விட்டு கொடுத்துடாதீங்கப்பா. உம்மோடு நடக்கிற ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு கட்டளையிடுங்க. எங்க கண்களை உண்மையே நோக்கி ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும்படி உண்மை நோக்கி எங்க கண்களை ஏறெடுக்கிறோம். இந்த வசனங்கள் மூலியமா நீங்க யார் யாரோட பேசணும்னு சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அவங்களோடு நீங்க பேசுனதுக்காக நன்றிப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க இருதயத்துல நிறுத்து கொண்டு ஜாக்கிரதையோடு உமது கிருபாசன தண்டையில கிட்டி சேருகிறதற்கு ஒரு அனுபவத்தை, ஒரு தைரியத்தை நீர் எங்களுக்கு தர வேணுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.